Ration Train Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.2 பார்க்க போறோம். Integrate the functions. Sum number 27. Root of sin 2x into cos 2x. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, இன்டகிரேட் பண்ண சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல x தான் வேரியபிள், சரியா? with respect to x தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? let I which is equal to integral root of sin 2x into cos 2x dx. ஓகேவா? இப்போ இதுல sin 2x க்கு பதிலா சப்ஸ்டிடியூஷன் போட போறோம். அப்ப put t which is equal to sin 2x ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த t அப்படின்ற ஃபங்க்ஷனை with respect to x நாம டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? dt by dx which is equal to ஃபார்முலா சொல்லுங்க. we know that d by dx of sin x which is equal to என்னது? cos x. கரெக்ட்டா? இப்போ என்ன ஆகும்? x க்கு பதிலா 2x இருக்கு. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos 2x னு வந்துருமா? இதோட ஸ்டாப் பண்ண கூடாது. தென் என்ன பண்ணும்? இந்த x அகைன் நீங்க என்ன பண்ணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணும். x க்கு பதிலா 2x இருக்கு இல்லையா? சோ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 வரும் இல்லையா? அதாவது 2 into 1 வரும். சோ 2 into 1 2 தான் இல்லையா? புரியுதா? அதாவது d by dx of x which is equal to 1. x க்கு முன்னாடி என்ன இருக்கு? 2 இருக்கு. அதனால தான் இங்க 2 எழுதுறோம். புரியுதா? 2 into 1 தான். அந்த 1 நம்ம மென்ஷன் பண்ணனும் அவசியம் இல்லை. ஏன்னா 1 into 2 2 ஆயிடும். ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும்? dt by dx which is equal to 2 cos 2x அப்படின்னு வந்துரும். சரியா? then dt which is equal to 2 cos 2x dx. ஓகே, இப்ப பாருங்க, sin 2x க்கு பதிலா t அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் போட்டுருக்கோம். கரெக்ட்டா? இப்ப sin 2x இருக்க இடத்துக்கு பதிலா நம்ம t அப்படின்னு எழுதிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, cos 2x dx க்கு பதிலா என்ன எழுதுறது? இங்க dt இங்க இன்டூல இருக்க 2-ஐ பைல எடுத்துட்டு வந்துருவோம். சரியா? which is equal to cos 2x dx. அப்போ cos 2x க்கு பதிலா இந்த cos 2x dx க்கு பதிலா dt by 2 அப்படின்னு எழுதலாம். புரியுதா இது? ஓகே, implies I which is equal to integral root t ன்னு வந்துருமா? cos 2x dx க்கு பதிலா என்ன எழுத போறோம்? dt by 2 ன்னு எழுத போறோம். இங்க dt மட்டும் இங்க எழுதிக்கோங்க, அந்த 1 by 2-ஐ வெளியில எழுதிக்கோங்க. சரியா? இன்டெக்ரலுக்கு வெளியில எழுதிக்கோங்க. கிளியரா புரியுதா இது? இப்போ சொல்லுங்க ஃபார்முலா. இது எந்த ஃபார்முலா இருக்கு? இங்க பாருங்க, 1 by 2 இன்டெக்ரல் ரூட் t னா என்னது? t பவர் 1 by 2. கரெக்ட்டா? இது எந்த ஃபார்முலா இருக்கு? இன்டெக்ரல் x பவர் n dx அந்த ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஃபார்முலா சொல்லுங்க. இன்டெக்ரல் x பவர் n dx which is equal to x பவர் n plus 1 by n plus 1 plus c. கரெக்ட்டா? ஓகே, இப்ப சொல்லுங்க. which is equal to 1 by 2 இன்டகிரேட் பண்ணும்போது x க்கு பதிலா t இருக்கு. ஓகேவா? அப்போ t பவர் 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1 வந்துரும் plus c. ஓகேவா? இப்போ இந்த பவர் தனியா சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். 1 by 2 plus 1. ஓகேவா? ஸோ பைல 1 இருக்கதா அர்த்தம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ என்ன ஆகும்? 1 into 1 1 சென்டரில் ப்ளஸ் 1 into 2 2 by 1 2 is 2 என்ன வரும் நமக்கு? 3 by 2ன்னு கிடைச்சிடும். சரியா? இப்போ இங்கே எழுதுங்க. 1 by 2 into t பவர் 3 by 2 by 3 by 2. கரெக்டா? ப்ளஸ் c. ஓகே, இப்போ பாருங்க, இங்கே 2 இருக்குல்ல, இது வந்து டினாமினேட்டருக்கு டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நியூமரேட்டருக்கு போகணும்னு அர்த்தம். சரியா? அப்போ இது எப்படி எடுத்துகிட்டு போனால் 2 by 2 t பவர் 3 by 2 by 3 plus c. கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். கரெக்டா? சொல்லுங்க. I which is equal to t பவர் 3 by 2 by 3 plus c. இங்க t ன்றது எதுக்கு சப்ஸ்டிடியூஷன் போட்டோம்?
sin 2xக்கு பதிலாக போட்டோம் ரைட்டா. sin 2xக்கு பதிலாக டீன்னு எடுத்திருக்கோம். அப்போது இது எப்படி எழுதலாம்? t பவர் 1/2 அதாவது 3/2ன்னு இருக்குது. ஓகே இது எப்படி எழுதிக்கும்? டீக்கு பதிலாக என்ன எழுதலாம்? sin x sin 2x கரெக்டா? ஸோ sin 2x பவரில் 3/2/3 + c ஓகேவா? therefore I which is equal to இந்த 3 1/3 இருக்கு இல்லையா, அதை முன்னாடி கொண்டு வந்துடும் சரியா, இன்ட்டு sin 2x ஹோல் பவர் 3/2 + c. கிளியராக புரியுது அந்த சம்மு? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா.